அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்கள், பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள் இப்னு மஸ்ஊத் என்றார்கள். அவர் சொல்கிறார், கரஅத்து சூரத்து நிசா, சூரத்து நிசாவை நான் ஓதினேன் என்றார். நான் சூரத்து நிசாவை ஓதுகிற நேரம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று தொடரக்கூடிய ஆயத்திலிருந்து அவர் ஓத ஆரம்பிக்கிறார். பெருமானார் அமைதியாக கேட்கிறார். இவர் மதிமயங்கி ஓதிக்கொண்டே போகிறார். திடீரென்று நீங்கள் ஓதிக்கொண்டே போங்க, சுமாராக அதில் ஓதிக்கொண்டே போகிற நேரம் ஒரு 40வது ஆயத்து வருகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து திடீரென்று அவரை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல்லான், இப்போ போதும் இப்னு மஸ்ஊத் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து சொன்ன விதத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார், ரசூலுல்லாவை பார்க்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானார் கண்ணில் இருந்து மாலையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. ரசூலுல்லா அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லா அழுவது மறுமை விஷயத்துக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, துனியாவுடைய விஷயத்துக்கு பெருமானார் அழவே மாட்டாங்க. பெருமானார் இந்த துனியாவில் உள்ள ஜனாசாக்கள் விஷயத்துல, தன் பிள்ளையோட விஷயத்துல ஒரு நாள் பெருமானார் அழுகிறார்கள். எப்படி என்றா, இப்ராஹிம் என்ற ஒரு மகன் ரசூலுல்லாவுக்கு லாஸ்ட கிடைச்ச ஆம்பளை புள்ள. அந்த ஆம்பளை புள்ள மதீனாவில் கிடைச்ச உடனே ரசூலுல்லாவுக்கு மக்காவில் 4 பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள. அதுல பாரு, அந்த ஆம்பளை புள்ளலாம் மௌத்தா போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்ததுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருந்தாங்க. ஆனா ஆம்பளை புள்ளை ஒன்று லாஸ்டா கிடைக்கிறேன்னு ரசூல்லா பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் நபி என்றா ரசூல்லாவுடைய கல்புல அத மாதிரி ஒரு இடம். இப்ராஹிம் என்று பேர் வச்சு இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்றாங்க. எவ்வளவு ஆசையா பேர் வச்சுப்பாங்க. சரியா 1.5 வருஷம் 18 மாசம் என்ற ஹதீஸ்ல வருது. குழந்தை மூச்சு திணறுது. பெருமானார் கையில கொடுக்குறாங்க. பெருமானார் புள்ளி இப்ராஹிமை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு கையில எடுக்கிற நேரம் பெருமானார் கண்ணில் இருந்து கண்ணீர் ஒரு துளி வெளியுது. பக்கத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்களே, துனியாவுல என்ன நடந்தாலும் பெருமானார் துனியாவை இது சப்ப மெட்டர். பெருமானார் துனியால அழவே மாட்டாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு கபூர்ல இறங்கி அந்த ஜனாசாவை வச்சுட்டு திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சு, திரும்ப இன்னொரு பிள்ளைக்கு ஜனாசா தொழுவிச்சா அவருடைய கல்வி வெறுமையாகிரும். என்ன வாழ்க்கை நினைப்பாங்க. பெருமானார் ஒவ்வொரு பிள்ளையாக அடக்கினார்கள். தன்னுடைய 18 மாத குழந்தைய, அதாவது 1.5 வயசு புள்ளை கையில வைக்கிற நேரம் கண்ணில இருந்து கண்ணீர் ஒரு துளி கீழே விழுகுது. தேம்பி தேம்பி எல்லாம் அழல. அந்த நேரத்துல ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க அழமாட்டீங்கல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க இரஹம் யுர்ஹம் என்றாங்க. இரக்கம் காட்டுங்கப்பா, இரக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க. அல்லாஹ் இரக்கம் காட்டணும்டா, இந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டணும்ன்றாங்க. அதுதான் இந்த கண்ணீர் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த துனியாவுடைய விஷயத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பெருமானாருக்கு கவலை வந்தால் தாடியை இப்படி பிடிப்பார்கள், இப்படியே கீழே பார்ப்பார்கள், அழமாட்டார்கள் ரசூலுல்லாஹ். தன் மனைவி ரசூலுல்லாவை அழகாக வர்ணனை பண்ணுவார்கள். பெருமானார் எப்படி நடப்பார், எப்படி இருப்பார், எப்படி குடிப்பார், எப்படி இருப்பார். ஆனால் பல ரிவாயத்துகளை நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு போகிற நேரம், பள்ளியிலே தொழுகிற நேரம், குர்ஆன் ஓதுகிற நேரம், இரவிலே வீட்டிலே தோதுகிற நேரம், பெருமானார் தொழுகிற நேரம் எல்லாம் பெருமானார் தேம்பி 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 அழுவார்கள். தாடி நலைகிற அளவுக்கு பெருமானார் அழுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நம்பியிருக்கிறார் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய அவருடைய நம்பிக்கைக்கு அவரே ஆதாரம், அவருடைய செயல் ஆதாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எப்படி அழுகிறார்கள் என்று தோழர் விவரிக்கிறார். 2 கண்ணும் கொட்டுதென்றார்கள். அவ்வளவு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அவருடைய 2 கண்ணும் அந்த கண்ணீரை அப்படி வடித்து கொண்டிருக்கிற நேரம், நான் என்ன ஓதினேன் தெரியுமா, அவர் சொல்லுகிறார். அந்த ஆயத்து என்ன தெரியுமா, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. இந்த ஆயத்தை தான் நான் ஓதினேன். பெருமானாருக்கு தாங்க முடியல, அந்த ஆயத்தை கடக்க முடியல. பெருமானுடைய அழுகை அந்த ஆயத்தோடைய போதும் என்று நிப்பாட்டு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கிற ஒரு விஷயம், மறுமை நாள் பத்தி கேட்கிற ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத கலெக்ட் வடிஞ்சிட்டே இருக்குது.
கீழே போனா கேக்குதா? சரி, கஷ்டமா இல்லை. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நபியே கைஃப, எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். எது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு உம்மத்துக்கும், இப்ராஹிம் நபியுடைய உம்மத், நூஹ் நபியுடைய உம்மத், சாலிஹ் நபியுடைய உம்மத், இப்படி எல்லா உம்மத்தும் வந்திருக்கிற நேரம் அந்த உம்மத்துக்கு ஒரு பொறுப்புதாரி நிற்பார். அவர் முன்னாடி நின்று அவர் சாட்சி சொல்லணும். அந்த உம்மத்தில் ஒவ்வொரு ஆளும் வந்திருப்பார். சில வேளை அவருடைய வாப்பாக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்லணும், தன் உம்மாக்கு எதிராக சாட்சி சொல்லணும், தன் சகோதரன் முன்னாடி நிக்கிற நேரம் இறைவானவர்களுக்கு எல்லாம் சொன்னேன் என்று சொல்லணும். அதி பயங்கரமான நேரம். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நிசால, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின். நபியே, ஒவ்வொரு உம்மத்திலும் அந்த சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற அந்த மறுமை நாள்ல, ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. இவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக சாட்சி சொல்வதற்கு உங்களை கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி என்று கேட்கிறான். நீங்க வந்து நிக்கிற நேரம் உங்க உம்மா நிற்பார்கள், உங்க வாப்பா நிற்பார்கள், உங்க உறவுகள் எல்லோரும் நிற்பார்கள், இந்த மக்கத்து காபிர்கள் நிற்பார்கள், எட்டுமொத்த உம்மத்தும் நிக்கிற நேரம் நபியை உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த இடத்திலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற நேரம் பெருமானுடைய பதில் என்ன தெரியுமா? தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி பயங்கரமான நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளை சாதாரணமாக ஒரு மூமின் என்றைக்கும் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளிலே ஒரு விசாரணையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுவோம் என்று நினைத்தாலே வேர்வையால் நனைந்து போவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள். யௌம தரவுனஹா ததஅலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லத் வதலு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். மறுமை நாள் நிகழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பயங்கரமாக நிற்குமாம் தெரியுமா? எப்படி இருக்குமாம்? ஒவ்வொரு பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றெடுக்கிற தாய் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்து தான் பெற்றெடுக்கிறத மறக்க மாட்டான். ஏண்டா அன்றைக்கு ஸ்பெஷலான நாள். ஒரு உம்மா உலகத்தில் எதை மறந்தாலும் 22 வயசு குமரி பெண்ணு துடிச்சு ஓடி விளையாடி நிப்பா. அவ திருமண பந்தத்துக்குள்ள வந்து 23 வயசுல ஒரு புள்ளையை பெத்தெடுத்தா எல்லோரும் போற ட்ரிப்புக்கு அவ வரமாட்டா, எல்லோரும் போற பயணத்துக்கு அவ வரமாட்டா. என்ன செய்வான்டா? அவ புள்ளையோட ஒதுங்கிடுவான். அந்த புள்ளையோட அவ ஒதுங்கி நின்று அவ இந்த புள்ளைய பார்த்து ரசிச்சு அந்த புள்ள முகத்தை பார்த்து புள்ளையோடயே வாழ ஆரம்பிப்பா. எல்லோரும் போற ட்ரிப் வேணாமாம், ஜலதோஷம் வந்தாலும் புள்ளைக்கு ஜலதோஷம் வந்துடும், புள்ளையோட நிப்பாவாம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் பால் கொடுப்பதை மறந்துடுவா, தான் ஈண்டெடுத்ததை மறந்துடுவா. அல்லாஹ் வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய அஸாப் அவ்வளவு கடுமை அந்த நாள் என்கிறான். அஷ்ஹது அன் லா